ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். வைகாசி கடைசி சனி ஜூன் 8. இன்று இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் 10 ரூபாய் கொடுத்தாவது பெருமாளுக்கு நாம் வாங்கி வைக்க வேண்டுமாம். இந்த ஒரு பொருளை நம் 10 ரூபாய்க்கு வாங்கி வந்தாலே போதுமானது. இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கானது இருக்கின்றதாம். பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பொருளாக இந்த பொருளானது விளங்குகின்றது. இந்த ஒரு பொருளை வாங்கி நாம் நமது பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டுமாம். நாம் அதுவும் இந்த கடைசி சனி மாதம் மாதம் வருகின்ற கடைசி சனி நாட்களில் இந்த ஒரு பொருளை வைத்து நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதனால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும், அது மட்டுமல்லாமல் பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறீர்களோ இல்லையோ, இந்த ஒரு செயலை மட்டும் இன்று நீங்கள் செய்து விடுங்கள். வேறு எவ்வளவு பெரிய கழுத்தை நெரிக்கக்கூடிய வேலைகள் நமக்கு வந்தாலும் அதனை நீங்கள் தள்ளி போடுங்கள். தள்ளி போட்டுவிட்டு இந்த மாதம் மாதம் கடைசி நாட்களில் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வாங்கி வழிபட்டு அதற்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு பொருளாக இந்த பொருளானது விளங்குகின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த மாத கடைசி நாட்களில் இதை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும். அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பொருளானது வாங்கி வைப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து முக்கியமாக நமக்கு பணம் ரீதியான பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். அதுவும் இந்த ஒரு பொருளை இந்த நாளில் நாம் வாங்கி வைப்பதனால்தான் இது அனைத்துமே நடக்குமாம். எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். அதாவது துவரம் பருப்பு இருக்கிறது அல்லவா, பெருமாளுக்கு இந்த சனிக்கிழமை நாட்களில் எந்த நிறத்தில், அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை நாம் வாங்கி நம்முடைய வீட்டில் வைத்தாலும் இதனுடைய பலனானது அதிக அளவில் நமக்கு கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த சனிக்கிழமை நாட்களில் இந்த ஒரே ஒரு துவரம் பருப்பு இருக்குல்லவா, இந்த துவரம் பருப்பை மட்டும் வாங்கி உங்களுடைய வீட்டில் நீங்கள் வையுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்து பாருங்கள். வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து இதற்கு தீய ஆராதனைகள் அனைத்துமே, அதாவது என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்க முடியுமோ அது அனைத்தையுமே படைத்து பெருமாளுக்கு வழிபட்டு இந்த துவரம் பருப்பையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து வையுங்கள். இரவிற்குள் ஜூன் 8 இரவிற்குள் இன்றைக்குள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அதற்கப்புறமாக சமையலுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது பூஜை அறையில் இருந்து இந்த ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு பொருளானது பூஜை அறையிலே இருக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. தேவைப்படும் பொழுது நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் நமக்கு இருக்கின்ற நோய் நொடிகளில் இருந்து நமக்கு இருக்கின்ற பணம் ரீதியான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.